இந்த சினாரியோ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சினாரியோ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ இந்த 4 காலம் கேட்குறாங்க. பட் இதில டிபார்ட்மெண்ட் நேம்ன்றது நம்மளுக்கு வந்து அனதர் டேபிள் இருக்கு. 2 டேபிளையும் நம்ம கம்பைன் பண்ணி எப்படி இந்த அவுட்புட் கெட் பண்ணத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 டேபிளையும் நான் ரன் பண்றேன் இப்போ. ரன் பண்ணா நம்மளுக்கு 2 டேபிள்ல இருக்கிற டேட்டா நம்மளுக்கு ஷோ ஆகுது. 2மே கம்பைன் பண்ணி எப்படி அவுட்புட் கெட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு தேவையான காலம்ஸ நம்ம குடுத்துக்க போறோம் செலக்ட் ஸ்டேட்மென்ட்ல வாங்க குடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான காலம் குடுத்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ண போறோம் ஃப்ரம் குடுத்துட்டு நம்மளுக்கு என்ன டேபிள்ஸ் வேணுமோ அந்த டேபிள் நம்ம குடுத்துக்க போறோம். எனக்கு எம்ப்ளாயி டேபிள் தேவை. ஸோ எம்ப்ளாயி டேபிள் குடுத்துட்டு நான் ஈன்னு குடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு நேமு. அதே மாரி அனதர் டேபிள் என்னன்னா நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ நான் அதனால என்ன பண்ண போறேன் டிபார்ட்மெண்ட் டேபிள் குடுத்துட்டு அதுக்கு ஒரு நேம் குடுத்து டீன்னு குடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா 2த்துக்குமே காமனான காலம் என்னன்னா நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி டேபிள் அண்ட் டிபார்ட்மெண்ட் டேபிள் வந்து காமனான காலம் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ அத பேஸ் பண்ணி நான் அவுட்புட் எடுக்க போறேன். அதனால என்ன பண்ண போறேன் வேர் குடுத்துட்டு எது 2 காலம் காமனா இருக்கோ அந்த நேம நான் குடுக்க போறேன். இப்ப இந்த கொரிய நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா நமக்கு வந்து 2 டேபிள்ல இருக்கிற காமன் ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்ப எக்ஸிக்யூட் பண்ணா இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டேபிள்ல இருக்கிற காமன் ரெக்கார்ட்ஸ் ஓவரால் எவ்வளோ இருக்கோ அது நம்மளுக்கு ஷோ பண்ணும்.